அது மிகவும் கனமுள்ளது. அது உட்காந்துக்கிட்டு அப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் உட்காந்து பேசலாமா? பிரைஸ் காட் ஜீசஸ். ஹல்லேலூயா. என் பைபிள் எடுப்பேன். கர்த்தர் நல்லவர், மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாக உட்கார கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அழுகை தான் வருது, வேறு ஒன்றுமே வரல. முந்த நாள் கூட ஒரு சகோதரி அவருடைய மகளுக்கு கை உடைஞ்சி பிளேட்டு வச்சு 2.5 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளைக்கு ஒரே நாள் செலவு பண்ணி அவங்க கூப்பிட்டு வராங்க. ஆனால் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு நல்லா சுகத்தோடு ஆப்ரேஷன் முடியணும்னு. அதே மாதிரி முடிஞ்சது. அவங்க ஃபோன் பண்ணாங்க, அம்மா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மா, நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு வேணும்மா, அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க என்று சொல்லி கண்ணீரோட அவங்க மகளுக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்காக அழுது, ஜெபி நீங்கள் சத்தம் பட வேணாம், ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், இந்த பலவீனத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இல்லைம்மா, ஜீவனை கொடுக்குறவர் கர்த்தர், உங்களுக்கு ஜெபிக்கத்தான் எனக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்துருக்குறாரு, அதனால் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே ஆகாது என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் வேத வசனங்கள் பேசும்போது ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். எனக்கு அது நான் வளர்ந்த வளர்ப்பு அப்படி. வேத வசனங்களை ஆராயும் பொழுது உபவாசித்து அன்றைக்கு முழுவதும் தேவ பாதத்தில் உட்காந்து நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, சுயமாக என் வார்த்தை எதுவுமே வரக்கூடாது என்று சொல்லி நான் அதிகமாக ஜெபிப்பேன். இம்மட்டும் அப்படி தான் நடத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கடந்த மாத வாக்குத்தத்தத்தை நிறைய பேர் அது பயங்கரமாக இருக்குன்னு நினைவோ சொன்னாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நான் அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தேன்லாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆபத்து வரப்போகுது, அநேகருக்கு கட்டுகள் இருக்குது, அநேகருக்கு உபத்திரவங்கள் இருக்குது, அநேகருக்கு நெருக்கங்கள் இருக்குது. ஆனால் நான் பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட அந்த வார்த்தை கடந்த மாதத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதம் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை முன்னெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கணுங்கிற அந்த கடமைக்காக வாசிப்பேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நேரிட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது மாதிரி பேசுகிறாரு. எரேமியா, எசேக்கியேல், எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இப்படி தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தின வாரம் கூட என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அன்றைக்கி நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தை குறித்து தான். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் மனசெல்லாம், ஏன் பாஸ்டம்மா எப்போ பார்த்தாலும் பரலோகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, ஐயா அப்படி தான் பேசினாங்க, ரோஷன் அப்படி தான் பேசினாங்க, நீங்களும் அதே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னாங்க. என்னுடைய சுயமாக நான் எதுவுமே பேசுகிறதில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் என்னை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருந்தா அதுக்காக தான் என்னை அப்படி பேச வைத்திருக்கலாம், அவருடைய சித்தமாக கூட இருக்கலாம். ஆனாலும் தேவ சித்தம் நிறைவேறிற்று. உங்களுடைய ஜபங்கள், தேவ பிள்ளைகளின் குடும்பத்தின் மக்கள் கதறின கதறலை கர்த்தர் கேட்டு கர்த்தர் உங்கள் மத்தியில் என்ன சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் மாத வாக்குத்தத்தம் என்ன? பார்க்கக்கூடாது. இப்போ கூட பார்க்குறீங்களே, பார்க்காம சொல்லணும். 2வது வசனம், நீ விரும்புகிறதை 3வது மாதம் நித்தமும் உன்னை நடத்தேன், 4வது மாதம் பத்திரமாய் பாதுகாப்பேன்.
ஒன்றுக்கு ஒன்று உறவு இருக்கா? இருக்கா? இருக்கு. அல்லேலூயா. நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு மாதம் சொன்னார். 2வது மாதம் விரும்புகிறத கேள். அப்போவும் கேட்க சொன்னார், இப்போவும் கேட்க சொன்னார். 3வது மாதம் நித்தமும் உன்னை நடத்துவேன். மகா வறட்சி வரும், ஆனால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. வந்தது வறட்சி, ஆனால் கர்த்தர் திருப்தியாக நடத்தினார். அல்லேலூயா. 4வது மாதம் எல்லாமே வரும் என்று சொன்னார். எனக்கு படிக்கும்போதே பயம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சொல்லியே ஆகணும். அது எனக்கு, அம்மா நீங்கள் பேசின வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கே வந்துச்சு அப்படின்னு. எனக்கே வரணும்னு யாருன்னா பேசுவாங்களா? சொல்லுங்கள். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி தான் அந்த வார்த்தை கொடுக்கணும்னு நினச்சி, ஆனால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அநேகருடைய வார்த்தை வாழ்க்கையில் கட்டுகள் இருந்தது. கட்டுகளை உடைச்சாரா? ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? அப்படியே கண்டினியூவாக வருது பாருங்கள். கண்டினியூவாக வருது இந்த வார்த்தைகள். இந்த மாதம் சொல்கிறாரு, கடந்த மாதம் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னா இந்த மாதம் நான் உன்னை விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ போகும்போது விசாரிப்பேன், நீ வரும்போதும் விசாரிப்பேன், நீ எங்கே இருந்தாலும் விசாரிப்பேன். அல்லேலூயா. உன்னை மட்டுமா விசாரிப்பேன்? பெண்களை பார்த்து சொல்கிறார், உன் கணவர் சுகமா, நீ சுகமா, உன் பிள்ளை சுகமான்னு கேட்குறார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ சுகமாக இருக்கியா? உன் கணவர் சுகமாக இருக்கிறாரா? உன் பிள்ளைகள் சுகமாக இருக்கிறதா? என்ன அற்புதமான வார்த்தை. நீ இதுக்கு நீங்கள் கையை தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை விசாரிக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விசாரிக்கிறது போல். இப்போ மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம தம்பி இருக்கிறாரு சுரேஷ். 4 பெண் மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் மகளை கட்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவள் தூரத்தில் வரும்போதே ஓடுவார், அம்மா நல்லா இருக்கியாடா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, பிள்ளை நல்லா இருக்கா, விசாரிப்பியா இல்லையாம்மா மஞ்சுளா? அது போல் தான் கர்த்தர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில், சுரேஷ் நல்லா இருக்கியாப்பா, உன் மனைவி நல்லா இருக்கா, பிள்ளைகள் நல்லா இருக்கா, இந்த மாதம் விசாரிக்க போகிறார். கர்த்தர் என்னை விசாரிக்கிறான்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாதாரணமாக கொடுக்கறதில்ல. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்போது அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். ஒன்றுக்கொன்று ஜோடு இல்லாமல் இராது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம எந்த வசனங்கள் வாசித்தாலும் கர்த்தர் அது நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இப்போ இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். கடந்த மாதம் சொன்னார், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், என்ன துன்பம் வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஆனால் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னாரு. இந்த மாதம் சொல்கிறார், கடன் பிரச்சனையா, தொல்லையா, துயரமா, வீட்டில் ப்ராப்ளமா, நீ பயப்படாத, நான் விசாரிக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ பயப்படாத, நான் விசாரிக்கிறேன். ஏதோ சோர்வு இருக்கா, வீட்டில் பிரச்சனைகள் பாரங்கள் வருதா, தாங்க முடியாத கஷ்டங்கள் வருதா, நீ பயப்படாதம்மா, நான் உன்னை விசாரிக்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாதப்பா, நான் விசாரிக்கிறேன். தேவைகள் நிறைய இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் இந்த மாதம் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன் தேவையை நான் சந்திப்பேன், உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டேன். அல்லேலூயா. உன் கஷ்டங்களை எல்லாம் என் மேலே வச்சுக்கிட்டேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. ஒரு சின்ன கதை நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் தலையில் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். அந்த வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பரிதாபம் உண்டு. அவர் நிறுத்தினார் வண்டியை. நிறுத்தி, தம்பி இந்த வண்டியில் ஏறிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பையன் என்ன பண்ணான், வண்டியில் ஏறிக்கிட்டான். கேட்குறீங்களா? கதை தானே சொல்கிறேன், கதைனா இன்ட்ரெஸ்ட்டு தானே. கேட்குறீங்களா? அந்த ஐயா சொன்னாங்க, நீ வண்டியில் ஏறிக்கப்பா, கஷ்டப்பட்டு போறியே என்று சொன்னாங்க. அப்போ அந்த தம்பி என்ன பண்ணான், ஏறிக்கிட்டான் வண்டியில். ஏறிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனான். போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஐயா பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இவன் குரல் கொடுக்கவே இல்லை. என்ன இவன் ஒரு சத்தமும் காட்டலையேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா தலையில் அந்த பாரத்தோடு தான் உட்காந்துருக்கான். தலையில்
அந்த பாரத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ அவர் கேட்டார், ஏன் தம்பி கஷ்டப்படுறேன்னு தானே நான் உன்னை ஏற்றிட்டு வந்தேன், ஆனால் நீ இன்னும் அந்த பாரத்தை தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டேன். நானே ஒரு பெரிய பாரம், இதில் என் தலையில் இருக்கிறது ஒரு பெரிய பாரம், அந்த வண்டிக்கு கஷ்டம் இல்லையா, மாடுக்கு கஷ்டம் இல்லையா. அப்பா நீ உட்காந்துருந்தாலும் உன் தலையில் இருக்கிற பாரம், உன் பாரம் எல்லாமே அந்த வண்டிக்கு தான் வரும், அந்த மாட்டுக்கு தான் வரும் என்று சொல்லி அவனுக்கு தெளிவுபடுத்தினாங்களாம். இந்த மாதம் நீங்கள் நானே சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை மாதம் சுமப்பேன், எவ்வளோ நாள் சுமப்பேன், எத்தனை கஷ்டத்தை அனுபவிப்பேன், நீங்கள் அனுபவிக்கலம்மா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விசாரிக்கிறேன், நான் விசாரிக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. துன்பம் வருதா, துன்பம் வந்துருச்சேன்னு பயப்படாத, கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. துன்பத்தின் மத்தியிலே உன் தேவன் உன்னை பாதுகாக்க உன்னோடு கூட வருகிறார். கஷ்டத்தின் மத்தியிலே உன்னை பாதுகாக்க உன் தேவன் உன்னோடு கூட வருகிறார். இந்த மாதம் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. வசனம் சொல்லுமா, வசனம் சொல்லு. 4:26 வாசியம்மா. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது உன்னோடு கூட இருக்கேன், வரும்போது உன்னோடு கூட இருக்கிறேன், எப்பவும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது, ஆகினால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதம் விசாரிக்கிற மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். முதல் எலிசா தீர்க்கதரிசி சூனேமியால் வருகிறாள். அவளிடத்தில் ஓடி, அவள் சுகமாக இருக்கிறாளா, அவங்க புருஷன் சுகமாக இருக்கானா, அந்த குழந்தை சுகமாக இருக்கான்னு போய் கேளுப்பா என்று சொல்லி வேலைக்காரனை அனுப்புகிறார். ஆனால் வேலைக்காரன் போய் கேட்கும்போது அவள் ஒன்றும் பேசலை, அமைதியாக வந்துட்டா. என்ன செஞ்சா? அமைதியாக வந்தா. அப்பொழுது ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இந்த காரியம் உங்களுக்கு அந்த 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசித்தீங்கன்னா, சூனியமேலுக்கு குழந்தை இல்லை, அவங்களுடைய கணவன் வயது சென்றவர், அதனால் குழந்தை இல்லாததுனால அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. அந்த கஷ்ட சூழ்நிலையில் அவர் எலிசா தீர்க்கதரிசி அங்கே போகும்போதெல்லாம் அந்த சூனேமியால் என்ன செய்கிறாள், மேல் வீட்டிலே அவர் சொல்கிறார் புருஷன் இடத்துல. இங்கே கவனிங்க, நிறைய பேர் தன்னாகவே ஒரு இது என்ன செய்வீங்க, ஒரு காரியத்தை எடுத்துக்குவீங்க. ஆனால் அந்த ஸ்திரியை பாருங்கள், வயது சென்றவர் தான் அவருடைய கணவர். ஆனால் அவரிடத்துல அவள் கேட்குறா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரே ஒரு பரிசுத்தவான், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், ஆகையினால் அவருக்கு மேலே ஒரு அறையில் ஒரு ரூம் போடலாமா? ஹல்லேலூயா. எத்தனை மனைவிமார்கள் கணவனிடத்தில் உத்தரவு கேட்குறீங்க, தாங்களாகவே தன்னுடைய காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் பார்த்துக்கலாம், அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்னா, 2 வார்த்தை திட்டுவார், அவ்வளோதானே, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற சகோதரிகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு வீடு கட்டணும், அவர் பரிசுத்தவான், ஆனால் அதை யார் இடத்துல கேட்குறா? முதல்ல கணவன் இடத்துல கேட்குறா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் அதை செய்யணும். 2 பேரும் தான் என்ன பண்ணணும், அதை குறித்து முடிவெடுக்கணும். ஒருத்தர் முடிவு எடுத்தால் அதில் பிரச்சனை உண்டாகும், ஆனால் 2 பேரும் முடிவு எடுக்கணும். என் கணவர் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செஞ்சது கிடையாது, நான் பாக்கியம் உள்ளவள், நான் எதை யோசிக்கிறேனோ அப்படியே அவங்க செய்வாங்க. நான் என் எண்ணத்தில் உதயமாகிறத
அதை வடிவமாய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் தான் என்னுடைய கணவர். இல்லைன்னா 48 வருஷம் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. தாய் தகப்பனை போய் பார்க்காம, கூட பிறந்தவங்களை பார்க்காம, யார் எனக்கு அதவங்களாம் பெரியவங்களாக பெருசாகவே தெரியறதில்ல. எனக்கு பெருசாக தெரியுது ஆண்டவர் என் கணவரும் தான். முதல்ல என் தெய்வம், ரெண்டாவது என் கணவர். அவங்கள தவிர எனக்கு பெருசு எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்வேன். முதல்ல மாட்டேன்னு சொல்லுவேன், அப்புறம் நான் அது மாட்டேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவேன் நான். ஏன்னா அவங்க சொன்னதில் தான் நிற்பாங்க. அதை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா சொன்னது தான். அதுக்கப்புறம் நான் போட்டி ஜெயிக்கவே முடியாது. ஆகினால் நான் ஒன்றே ஒத்துக்குவேன். 2-3 வாட்டி தப்புப்பா சொல்லி பார்ப்பேன். அது தப்பாக இருந்தாலும் அவன் சொன்னால் அது ரைட்டு தான். ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்லி தான் பழகியிருக்கிறேன். தவறான காரியமாக இருந்தால் கூட, தவறுப்பா வேண்டாம் அப்படின்னா, இல்லை இதுதான் கரெக்டு அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே பேச ஒன்றுமே கிடையாது. நான் அப்படி வாழ்ந்தேன் என் புருஷனோட. அதனால தான் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க பாருங்கள், என்ன போட்டிருப்பாங்க என்னை குறித்து, காட்ஸ் கிஃப்ட் மை ஒய்ஃப்னு போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனைவிமார்கள் கர்த்தர் கொடுத்த ஈவு, காட்ஸ் கிஃப்ட். என் கணவர் என்னை அவ்வளோ மேன்மைப்படுத்தி வைப்பாங்க எங்கேயுமே. அப்படி இருக்கணும் நீங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்போ அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொன்னால் எதனாலும் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நிறைய பேருக்கு சிரிப்பு வருது. இந்த அம்மா ஈஸியாக சொல்லிடுது, எங்கள் வீட்டில் நடக்கிற கூத்து எனக்கு தானே தெரியும் என்று சொல்லி சில சகோதரிகள் சிரிக்கிறத நான் பார்க்குறேன். நடக்காமல் இருக்காது எல்லா வீட்லேயும். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வசனம் அது அப்படி தான் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி. வாழ்க்கை சுமூகமாக போகணுன்னா, வாழ்க்கை சந்தோஷமாக போகணுன்னா, வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் போகணுன்னா என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது என்று சொல்லுகிற அந்த நிலைமை இருக்கவே கூடாது. மனைவி சொல்கிறது சில நேரம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் யோசிக்கணும். யோசித்து பார்த்து அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறதுல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு யோசித்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். உண்மையாக பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பிரசங்கள்லாம் பிடிக்காது யாருக்குமே. 2 பேரும் ஃபைட் பண்ணலாம், வாங்க நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படி நின்னா அந்த பிரசங்கம் பிடிக்கும். கீழ்ப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாது, அட நீ போயா உன் பேச்சை நான் கேட்குறது, அடப்பம்மா உன் பேச்சை நான் கேட்குறது. இந்த மாதிரி வாழ்க்கையும் வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுறீங்களோ அதே போல் உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை சொல்லும்போது நிறைய சகோதரிகளுக்கும் கோபமாக இருக்குது, சகோதரர்களுக்கும் கோபமாக இருக்குது. நீங்கள் கோபப்பட்டாலும் அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன், என் டாபிக் வேறு மாதிரி போயிடுது. ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை அம்மா வெயிலில் உட்காந்துருக்காங்க தம்பி. எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரை உபசரிப்பா, ரொம்ப நல்லா உபசரிப்பா. சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாம் செய்யுது. அவன் செய்த ஒரு வித்தியாசமான காரியம் என்ன, அந்த ஊரில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் உபசரித்திருப்பாங்க. ஆனால் இவளுடைய உபசரிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மேல் மாடியிலே அவருக்கென்று ஒரு அறையை கட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மேல் மாடி எது தெரியுமா, உங்கள் இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த மேல் மாடியில் நீங்கள் ஒரு ரூமை கட்டணும். யாருக்காக? சாதாரண மனுஷனுக்காக அல்ல, உங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிற உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய இடத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. செகண்டரி தான் கணவன், ஃபஸ்ட்டு ஆண்டவர். ஃபஸ்ட் யார்? ஆண்டவர்.
அவருக்கு ஒரு இடத்தை நீ கொடுத்துப்பாரு, அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஒரு ஸ்டெப்பு அவருக்காக எடுத்து வச்சா 100 ஸ்டெப் உனக்காக கீழே இறங்கி வருவார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு மேல் அறையிலே வீடு கட்டினாள். அது மாத்திரமல்ல, அவர் வந்து தங்கி போகிறதுக்கு அவருக்கு ஒரு டேபிள் போட்டா. அல்லேலூயா. டேபிள் போட்டது மாத்திரமல்ல, டேபிள் பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டா. அந்த மேசை மேலே குத்து விளக்கு வச்சா, தண்ணி கொண்டு வந்து வச்சா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கனம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்களோ யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட்டு தான் வராங்க. முதல்ல என்ன பண்ணணும்? தண்ணி கொடுக்கணும். இது எத்தனை பெண்களுக்கு தெரியுது? எத்தனை பெண்களுக்கு தெரியுது? வர்றவங்களை உபசரிக்கிறது. நீ காப்பி கொடுக்க வேண்டாமா, இல்லை நீ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுக்கலாம்ல. எவ்வளோ சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வெயிலேருந்து வந்திருக்கலாம். சிலர் பேக்கில் இப்போ தண்ணியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம பேக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? வந்த உடனே தண்ணீர் கொடுக்கணும். அல்லேலூயா. இது சூனேமியாள் பண்ணினாள். அல்லேலூயா. ஆனால் தான் சூனேமியாள் அவளுக்கு, பா இப்போ நம்ம வர்றப்பெல்லாம் என்னால் நல்லா கவனிக்கிறாப்பா, இந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், இவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி இவளை கேளு என்று சொல்லி வேலைக்காரன் இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆனால் அவள் என்ன சொல்கிறா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை. என்ன இல்லை? கவனிக்கிறீங்களா? ஹலோ, இங்கே இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களான்னு தெரியல. தம்பி, இந்த செடியை கொஞ்சம் தூரத்து வைங்கப்பா, இவங்க முகத்தெல்லாம் நான் பார்க்கணும். இதை கொஞ்சம் வெளியே அப்படி தூர வைங்க, இவங்க முகத்தை பார்த்து பேசணும்ல. இப்போ பார்க்குறேன் இல்லை? அல்லேலூயா. அந்த மேலறையிலே அவருக்கு ஒரு ரூம் கட்டின உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம வரும்போது இவ்வளோ சனக்கரணை. அந்த வேதத்தில் அது அற்புதமான வார்த்தை. அது சனக்கரணை என்னென்ன? என்ன சனக்கரணை என்னென்ன? நான் வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ உபச்சாரம் செய்கிறாள். அல்லேலூயா. சனக்கரணை என்ற அந்த வார்த்தைக்கு உபச்சாரம் என்று பெயர். அல்லேலூயா. இவ்வளோ உபச்சாரம் செய்கிறாள் நம்மளை பார்த்து, அந்த மகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். நீங்களும் ஆண்டவரை உயர்த்தி மேலறையிலே ஒரு வீட்டை கட்டி அவர் வரும்போதெல்லாம் தங்கணும், என்னோடு பேசணும், எனக்காய் காரியத்தை செய்யணும். நீ மேலறையிலே வீடு கர்த்தருக்காக நீ கட்டி உன் இருதயமாகி அந்த வீட்டுக்குள்ளே அவரை உயர்த்துவாயானால் கர்த்தர் சொல்வார், என்னை இவ்வளோ காரியங்கள் செய்கிற என் பிள்ளைக்கு நான் நிறைய உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறதுக்கு மேலாக கொடுப்பார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். உடனே அந்த வேலைக்காரன் போய் கேட்டபோது பிள்ளை இல்லை என்றார். உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் சொன்னான். நான் சாப்டர்லாம் எடுக்கவே இல்லை, நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அந்த அவர் மறுபடி போகும்பொழுது அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அப்போ அவள் சொல்கிறா, என்னை கிண்டல் பண்ணுறீங்க, என் வயசான கணவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கண்டிப்பாக பிறக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லிட்டான், கண்டிப்பாக பிறக்கும். குழந்தை பிறந்தது. குழந்தை நல்லா வளர்ந்தது. வரும்போதெல்லாம் இங்கே தங்குவார், போயிடுவார். அவர் எங்கே இருப்பார்? எந்த மலையின் மேலே இருந்தாருமா அவர்? கில்கால், கர்மேல் மலை. வாசிங்க ஒருத்தர். மலையை சொல்லு. மலை, கர்மேல் மலை. இந்த மலையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. போயிட்டு பார்த்துட்டு வரும்போது என்ன செய்கிறாங்க? அந்த குழந்தை வயல்வெளியில் தகப்பனோடு கூட போய் கொஞ்சம் நேரம் இருந்தான். அப்போ அந்த பிள்ளைக்கு நினச்சி தலைவலி வந்துருச்சு. நல்லா கேளுங்க, கதை தான் சொல்கிறேன். தலைவலி வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், தலை நோகிறது. அங்கே என்ன வசனம் சொல்லுது? அந்த பிள்ளை தகப்பனிடத்தில் என்ன சொல்கிறான்? தலை நோகுகிறது. வாசிப்பா. ரெண்டு வாட்டி சொல்கிறான், என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்று 2 வாட்டி சொன்னான். சொன்ன உடனே அந்த ஐயா என்ன பண்ணார்? ஒரு ஆளை கூப்பிட்டு,
இவனை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுருப்பா, தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். உடனே அவன் வீட்டுக்கு கொண்டு வரான். வீட்டுக்கு வந்தவுடனே பிள்ளை செத்து போச்சு. வீட்டுக்கு வந்தவுடனே என்னாச்சு? பிள்ளை மரித்து போனது. உடனே பிள்ளையை என்ன செய்ய முடியும்? தூக்கிட்டு போனான், அந்த மேல் அறையில் போட்டான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் இருக்கிறார் மேல் அறையில் ஏசப்பா. என்ன துன்பம் வந்தாலும் பயப்படாத. காரணம் என்ன? கப்பலின் பின்னணியிலே படுத்திருந்தவர் கடலையும் காற்றையும் அதட்ட முடியுமானால் அதே தேவன் மேலறையில் படுத்திருக்கிறார். உனக்கு நடப்பது அவருக்கு தெரியும். ஆனால் உன்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். உனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் என்ன செஞ்சார்? அந்த குழந்தை செத்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளையை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு மேல் அறையில் போட்டா. நீங்களும் தேவ சமூகத்தில் தான் வைக்கணும் எந்த காரியமானாலும். இதுக்கு தான் உதாரணம் அந்த வசனம். எந்த காரியம் வந்தாலும் அதை தூக்கிட்டு இன்னொரு ஆளுகிட்ட போய், இன்னொரு பொம்பளைக்கிட்ட போய், இன்னொரு சகோதரிக்கிட்ட போய், பக்கத்து வீட்டில் போய் எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது உதவி பண்ணுங்க நீங்கள் கேட்கவே கூடாது. உங்கள் மேலறையில் ஏசப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர்கிட்ட சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அப்படியே ஓடி அந்த பிள்ளையை போட்டுட்டு நேராக போனான். மேலே போன பிறகு கர்த்தர் என்ன செய்தார்? அந்த இடத்துல உடனே அவளை குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் குழந்தைய அங்கே போட்டுட்டு அவள் போனான். ஆனால் ஆண்டவர், நான் இன்னும் பிரீஃபாக பேச விரும்பலை, ஏன்னா கொஞ்சம் எனக்கு சரீர பலவீனமாக இருக்கிறதுனால நான் பிரீஃபாக பேசாமல் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அப்பொழுது இந்த குழந்தை மரித்து போன உடனே மேலே போட்டுட்டு அவள் நேராக என்ன செஞ்சிட்டா? தேவனுடைய மனுஷனிடத்தில், புருஷனிடத்தில் சொன்னா, ஒரு ஆளை அனுப்பு, ஒரு இது கழுதை என்னோடு கூட அனுப்பி வைக்கணும். கழுதை மேலே சேனம் கட்டி ஏற்றிக்கிட்டு போனால் வழியில் அவள் வருகிறதை யார் பார்த்தது? ஊழியக்காரர் பார்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு என்ன நடக்குது, என்ன செய்யுது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ வரும்போதே கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அவருக்கு தெரியும், அவர் பார்ப்பார். ஆகையினால் அவர் கேட்கிறார், போப்பா, போய் சுனைமல் வருகிறாள், அவள் இடத்துல அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் சுகமாக இருக்கிறாளா? ஒரே ஒரு பாயிண்ட்டு பேசுகிறேன். அடுத்த வாரம் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துருவார், நான் நிறைய பேசுகிறேன். அப்பொழுது அவள் போய் விசாரிக்கிறாள். அப்போ அந்த பிள்ளை செத்துருச்சுன்னு அவங்ககிட்ட சொல்ல, நேராக ஊழியக்காருடைய காலை பிடிச்சிக்கிட்டு, நான் உங்ககிட்ட குழந்தை கேட்டேனா? நான் ஒன்றுமே கேட்கலையே, ஆனால் நீங்கள் தானே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே இவங்கிட்ட தடியை கொடுத்து, ஓடு அந்த குழந்தையுடைய முகத்தில் அந்த தடியை வை, குழந்தை பிழைச்சிக்கொண்டு வேலைக்காரனை அனுப்புனான். ஆனால் வேலைக்காரன் போனால் பிழைக்கலை. அப்பொழுது அவனே என்ன செய்கிறான்? ஓடி வருகிறான். ஓடி வந்து அந்த குழந்தையின் மீது படுத்து எழுந்து 3 முறை எழுந்தபோது இவனுக்குள்ளே இருந்த ஆவி அந்த குழந்தைக்குள்ளே பிரவேசித்து குழந்தை பிழைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் ஜெயம் பெறாமல் முடிவு வராமல் இருக்கிறதோ, கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். இதுவரை நீ காத்திருந்த காரியம் எது ஃபெயிலராக போயிருக்குதோ அதை ஜெயமாய் முடிக்க போகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர். போய் விசாரித்து மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். ஒரு தீர்க்கதரிசி, நீ சுகமா, உன் புருஷன் சுகமா, பிள்ளை சுகமா என்று கேட்டது போல இந்த மாதம் தேவன், என் அன்பு மகளே, நீ சுகமா, உன் பிள்ளை சுகமா, உன் கணவர் சுகமா, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சுகமா என்று உங்களை விசாரிக்கப் போகிறார். ஆகையினால் தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.